மேம் இப்போது நம்ம ஏற்கனவே கேட்ட கேள்வி தான் மேம். இந்த காலம் கடந்து பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் டாக்டர்? இது மிகவும் நல்ல கேள்வி. கரு முட்டைகள் வந்து வயசான பெண்மணிகளுக்கு அதோட குவாலிட்டி வந்து இம்பேர் ஆகிடும். அப்போ வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா அந்த மியோசிஸ்ன்னு சொல்லுவோம், செல் டிவிஷனில் அதில் ப்ராப்ளம் ஆகிடும். இதனால் டவுன் சிண்ட்ரோம், அதாவது ட்ரைசோமி 21 சொல்லுவாங்க. அதாவது நார்மலாக ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் 23 செட்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும் ஹியூமன் பீயிங்ஸில். அது ஒன்று வந்து அம்மா கிட்டேருந்து வரும், ஒன்று அப்பா கிட்டேருந்து வரும். ஒரு பேர் வந்து செக்ஸ் குரோமோசோம் சொல்லுவாங்க. இந்த டவுன் சிண்ட்ரோம் பேபிஸில் 21st குரோமோசோமில் எக்ஸ்ட்ரா காப்பி இருக்கும். இது வந்து வயதான பெண்மணிகள் 37 வயது 40 வயதில் இது ரொம்ப ரொம்ப காமனாக இருக்கும். இதனால தான் வயதான பெண்மணிகள் வந்து ப்ரெக்னென்ட் ஆனாலும் மிஸ்கேரேஜ் ஆகிடும், அதாவது அபார்ஷன் ஆகிடும். இதுக்கு காரணம் என்னென்னா குரோமோசோமல் ப்ராப்ளம். இன்னொன்று வந்து வயதானப்புறம் குழந்தை பெற்றுக்கிறதோட ப்ராப்ளம் என்னென்னா அம்மாவுக்கு ரத்த கொதிப்பு வரும், பிளட் ப்ரெஷர் வரும், ஏர்லி டெலிவரி வரலாம், சிசேரியன் செக்ஷனும் வரலாம். ஓகே மேம், அடுத்த காலர் ரெடி இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், இது ஆரோக்கியம் அவசியம். உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ அம்மா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. சார் விஜயலட்சுமி பேரு. அம்மா எங்கேருந்து பேசுறீங்க? நாங்க திருச்சேரியிலேருந்து பேசுறோம், செங்கல்பட்டு மாவட்டத்துல. சரிங்கம்மா. அம்மா உங்க கேள்வி என்ன, தொடர்ந்து சொல்லுங்க. எங்க பொண்ணு வந்து கல்யாணம் ஆகி 1 year ஆகுது. சரிங்க. இன்னும் பிரெக்னென்ட்டே ஆகல. ஒரு வருஷம் தான் ஆகுது இல்லைங்களா? ஆமா. சரி. என்ன வயதுமா? தைராய்டு இருக்கு சார். சரி, அப்படியே அவங்களுடைய வயசையும் சொல்லிடுங்கம்மா. இப்போ 20 சார். 20. ஓகே. நீங்கள் கவலையே பட வேணாம்மா. 20 வயதுலலாம் ஈஸியாக குழந்தை பிறந்துரும் யூஸ்வலாக. இது வந்து கவலைப்பட வேண்டிய விஷயமே இல்லை. தைராய்டு ப்ராப்ளம் வந்து கரெக்டான மருந்துகள், அது தைராய்டு அளவாக கண்ட்ரோலில் இருந்தால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அம்மா அவங்க தைராய்டுக்கு மாத்திரைலாம் எடுத்துக்கிறாங்களா? கண்டிப்பா பிறக்குமா மேடம் குழந்தை? இல்ல கண்டிப்பா அவங்க பிறக்கும் தான் சொல்றாங்க. மாத்திரைலாம் கரெக்டா எடுத்துக்கிறாங்களா தைராய்டுக்குன்னு கேட்டாங்க. அது ரெகுலராக எடுத்துக்கிட்டோம். அது வந்து நிச்சயமா நான் சொன்ன சத்து. நீங்க பயப்படாதீங்கம்மா, நீங்க தைரியமா இருங்க. கண்டிப்பாக இது ஒரு வயதே இல்லை, கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் தான் மருத்துவர் சொல்றாங்க. நிச்சயமாக குழந்தை பிறக்குமா, நம்பிக்கையோடு இருங்க. 20 வயதெல்லாம் வந்து பிரச்சனைகள் யூஸ்வலாக வராது. நான் 35 வயது 40 வயதுக்கு மேலே தான் ரொம்ப பயப்படணும். சின்ன வயசுல நிச்சயமா குழந்தை வந்துடும். சரி அம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி.